ஹாய் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாண்டியன் ஸ்டோரி இன்றைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பாண்டியன் வந்து வீட்டில் இருக்கிற கோவத்துக்காக என்ன பண்ணுறாரு, வீட்டில் சாப்பிடாம வெளியில் வாங்கிட்டு வந்துடுறாரு. அதை வந்து அரசிக்கு சரவணனுக்குலாம் கொடுக்குறாரு. சரி, இவர் ரொம்ப கோவமாக இருக்காரேன்னு மீனா போய் சமாதானப்படுத்த போகிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களையும் உட்கார வச்சு சாப்பிட வச்சிடுறாரு. இதில் பார்த்தீங்கன்னா செந்தில் ஆகட்டும், கோமதி ஆகட்டும்னு எல்லாருமே ரொம்ப கோவப்படுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பழனி என்ன பண்ணுறாரு, ஐயோ ஒட்டுமொத்த குடும்பம் ஒரு இதில் இருக்காங்க, நம்ம இருந்தோம்னா காலிதான்ற மாதிரி அவர் ஓடியே போயிடுறாரு. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாண்டியன் ஒரு மாதிரி வெளியில் நின்று யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ இவங்க எல்லாரும் கோமதி ஆச்சி எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது அரசியும் மீனாவும் வந்து மறுபடியும் சாப்பிட்றாங்க. அப்போ இவங்க வந்து கேட்குறாங்க, இப்படி வந்து சூடு சொன்ன இல்லாமல் சாப்பிட்றீங்க, அவர் தான் கொடுத்தாருல, அங்கே சாப்பிட்டீங்கல்ல அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் என்ன ஆகுதுன்னா, இவர் செந்திலும் மீனாவும் வீட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி பேசுவாங்க. இந்த மாதிரி கொடுத்த காசு கேட்குறாரு, என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்ற மாதிரி பேசும்போது மீனா சொல்கிறாங்க, நம்ம தான் மாமா கொடுத்த காசை செலவு பண்ணல, அந்த காசு இருக்குது, நம்ம கொடுத்துடலான்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு செந்தில் சொல்வார், அதில் பாதி காசு எடுத்து நம்ம செலவு பண்ணிட்டோம் வீட்டுக்காக அப்படின்னும் போது மீதி காசை நம்ம எப்படியாவது புரட்டி கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி மீனா சொல்லுவாங்க. அதுக்கு இவரும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்கிறாரு செந்திலும். அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது, ஆட்சி வெளியில் உட்காந்துட்டு இருப்பாங்க, அரசி வாசல் கூட்டிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சக்திவேல் வந்து இவங்களை வெறுப்பேற்றுறாரு. என்ன வீட்டை விட்டு உன் மக வெளில அனுப்பிச்சிட்டாளா, அங்கே வீட்டில் இடம் இல்லைன்னு உன் மக வந்து உங்களை வெளில தத்திட்டாளான்ற மாதிரி அவங்கள ட்ரிகர் பண்ணுறாரு. அப்போ ஆட்சி சொல்கிறாங்க, என்ன ஏன்டா வெளில தத்திட்டாங்க, நான் சும்மா உட்காந்துருக்கேன், உனக்கு என்னன்ற மாதிரி சொல்லும்போது அப்போ அரசி சொல்கிறான், எங்கள் ஆட்சி நாங்கள் நல்லா தான் பார்த்துக்குறோம், உங்களுக்கு என்னன்ற மாதிரி கேட்டு விட்றான். அப்போ குமார் அந்த பக்கமாக வரான், ஆட்சிக்காக வடை வாங்கிட்டு வந்து கொடுக்குறான். கொடுத்துட்டு என்ன பண்ணுறான், நீங்களும் சாப்பிட்டுட்டு அங்கே கொஞ்சம் கொடுங்கன்ற மாதிரி அப்படியே கஞ்சாடையிலே சொல்லுவான். ஆட்சியும் சரி சரின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதை பார்த்து சக்திவேல் வந்து குமாரை கூப்பிட்டு திட்டுவார், எதுக்குடா போய் வடைலாம் வாங்கிட்டு வந்து தரேன்ற மாதிரி. அப்போ என்ன சொல்கிறாரு சக்திவேல் ஆட்சியை பார்த்து, எங்கே இருந்தாலும் எங்கள் கையால் தான் உனக்கு சோறுன்ற மாதிரி சொன்னோன்னே அப்போது அரசிக்கு வந்து கோவம் வந்தது. ஆட்சியை பார்த்து திட்டுறாங்க, ஏன் ஆட்சி இந்த மாதிரிலாம் வடையெல்லாம் வாங்கி சாப்பிட்றீங்க, பாருங்கள் எப்படிலாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. அப்படியே இன்றைக்கான எபிசோடு முடியுது. பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.